அம்மா போயிட்டு வரதுக்குள்ள இந்த ஆட்டோல உட்காந்துருந்தது என்னன்னு வந்துட்டு எனக்கு ஊருக்குள்ள என்னமா பொருளைய கிளப்பிட்டாலும் வண்ணட்டி. ஆமாக்கா, ஒண்ணுனா பத்துன்றதால்வோ புண்ணுனா புளுத்துட்டுன்றதால்வோ தேவையில்லாத அலைச்சல் பத்தியா நமக்கு இந்த வெயிலுக்குள்ள. ஆமாக்கா, மாசி மாசத்துக்கே இப்படி இருக்குன்னு பங்குனி சித்திரை பிறந்தா ஊர்ல இருக்கவே முடியாது போல, அப்படி வெயில் அடிக்கி. அதே தான். சரிக்கா நீ இரு, நான் வாரேன்னா வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஏமாட்டி இரேன், இப்ப வீட்டுக்கு போய் என்ன வேலை இருக்கு உனக்கு? இல்லக்கா, மத்தியானம் பொங்குத நேரம் ஆயிட்டுல, வீட்டுல போய் அவட்ட நான் என்ன ஏதுன்னு கேட்டு கொஞ்சம் கூட மாட வேலை செஞ்சோம்னா அவனு நேரத்தோட சோற பொங்குவா. காலையில பிள்ளைகள் பள்ளியெடுத்துக்கு போறதுக்கு தான் செஞ்சு கொடுத்துருப்பாள்ல. காலையில அவளுக்கு எந்திக்கே கொஞ்சம் நேரம் ஆயிட்டுக்கா, அந்த அன்னைக்கு எலுமிச்சை சோறு மாதிரி கிண்டி கொடுத்து விட்டா பிள்ளைகளுக்கு. இப்போ எங்களுக்கு சாப்பிடறதுக்கு சோறு குழம்பு கறி வைக்கணும் பத்தியா. அதான் போய் கடையில காய்கறியை வாங்கிட்டு வீட்டுக்கு போனோம்னா எதை வாங்கி கொடுக்குமோ அதை குழம்பு கறியை வைப்பா. அப்படின்னாலும் கொஞ்சம் கழிச்சு போட்டி இப்பதானே அலைஞ்சிட்டு வந்தோம். இருக்கட்டுக்கா, பேசிட்டு நான் உட்காந்தோன்னே அப்படியே உட்காந்துருவேன் நேரம் பேரும் பிறகு. சரி இரு, ஒரு சர்பத்தாவது குடிச்சிட்டு போ அலைஞ்சிட்டு வந்ததுக்கு. வேண்டக்கா நான் போறேன். இருட்டி போறேன் போறேன் உட்காரு. நீ சொன்னா கேட்க மாட்டேன், போலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு போ. ஏ சின்ன பொண்ணு. சொல்லுங்க தே. ஆளுக்கு ஒரு கிளாஸ் சர்பத்து போட்டு கொண்டாரியா? சரி தே, கொண்டாரேன். ஏட்டி ஆவடிமா வந்திருக்கா தெரியுமா உனக்கு? அப்படியாக்கா, எப்போ வந்தா? நான் பார்க்கவே இல்லையே. இங்க காலையில ஒரு 8 மணிக்கெல்லாம் வந்து இருக்க முடிக்க போனோம்னு பிரசாதம் கொடுக்க வந்தா. சரி காலையில தான் வந்தாலாமா? இல்ல நேற்று ராத்திரியே வந்துட்டா. நான் வந்துட்டு அந்த அன்னைக்கு தூங்கிட்டேன்க்கா. காலையில அந்த அன்னைக்கு எந்திரிக்காம குளிச்சுட்டு உனக்கு பிரசாதத்தை கொண்டு வந்தேன். அப்படி நான் உன் வீட்டுக்கு வரணும்னு சொல்லியிருந்தா. கோமதிட்ட போய் கேளு, அங்க போனாலும் போயிருப்பா, நீ இருந்துக்க மாட்டேன். சரி, எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா. 2 கண்ணு ஆபரேஷன் பண்ணிருக்குன்னு சொன்னா. சரி. ஏட்டி மீன் வேணா வாங்குவோமா? மத்தியானம் என்ன குழம்பு கறி வைக்கன்னு ஒன்றும் தெரியல. நானும் அதான்க்கா நினைக்கேன், மீன் குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆகுது. சரி இப்போ கூப்பிடுதேன். ஏன் மீன்காரக்கா? ஓ அண்ணா வாரேன். என்னக்கா மீன் எப்படி வேணும்? சாலை மீன் எவ்வளவு? ஐயா சாலை மீன் இப்பதான் கலையாச்சு, மத்தி மீன் மட்டும் தான் இருக்கு. ஏக்கா என்ன இப்பதானே சொன்னீங்க, மத்தி சாலை எல்லாம் தானே வித்துட்டு போனீங்க. அது 2 மீன் கொண்டு வந்தா அது காலியா பச்சுன்னு நினைவே இல்லை, அதான் எப்பவும் போல அப்படியே சொல்லி போயிட்டேன். சரி மீனை காட்டுங்க பாப்போம். ஆமாக்கா மீன் நல்லா இருக்கும். எம்பிட்டு? 100 ரூபாக்கா. 100 ரூபாயா? 80 ரூபான்னு போடுங்க. ஐயா கட்டுப்படி ஆகாதுக்கா, 100 ரூபாய்க்கு குறைச்சு தர முடியாது. மத்தி மீனெல்லாம் பெருசா லாபம் கிடையாதுக்கா, இந்த ரேட்டுக்கு குறைச்சிட்டோம்னா நல்லா இருக்காது. சரி பார்த்து குறைச்சு போடுங்க. எனக்கு ஒரு 1/2 கிலோ, அவளுக்கு ஒரு 1 கிலோ போடுங்க. 1/2 கிலோலாம் என்னக்கா காணும்? குழம்புல போடணும், பொரிக்கணும், வைக்கணும். ஆளுக்கு 1 கிலோ போடுறேன். இதே சர்பத்து ரெடி. போட்டுட்டியா? இப்படி தானே இன்னும் 2 கிளாஸ் இருக்குமா? இருக்கு தே, இன்னும் 2 பேர் குடிக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ள தூக்கி வச்சிருக்கேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ்லாம் வைக்கண்டா, எடுத்துட்டு வந்த உன்னையும். எத்தே எனக்குள்ளது நான் வீட்டுக்குள்ள வச்சே குடிச்சுக்கிடுவேன். சொல்றதை செய். இப்போ இதை கொடுத்துட்டு போ, இன்னொரு கிளாஸ் கொண்டா. சரி தே, இந்தாங்க தே. என்ன டீ ஒன்று வாங்கிக்கோ. வேண்டாம்னா கேட்க மாட்டேன். என்னங்க நீங்க ஒன்று வாங்கிக்கோங்க. எனக்கு இதெல்லாம் வேண்டாம்க்கா. வாங்கிக்கோங்க, இதுக்கு நான் மீன்லாம் ரூபா கழிக்க மாட்டேன். அதுக்கு சொல்லலக்கா, நீங்க குடிங்க, எனக்கு வேண்டாம். இப்பதான் ஒரு கடையில சர்பத்து குடிச்சிட்டு வந்தேன். சரி குடிச்சா என்ன, ஒரு மட்டும் ஒண்ணுக்கு போனா முடிஞ்சு போயிரும். வெறும் தண்ணி தானே, குடிங்க. எத்தே கொண்டா. இங்கிட்டு வாங்க, எங்கன வந்து உட்கார்ந்து குடிங்க. ஐயா இருக்கட்டுக்கா, பரவாயில்ல. நான் குடிச்சிட்டு வந்தேன், கிளம்பணும்னா உட்கார்ந்தோம்னா வேலைக்கு ஆகாது. அடே மீன்கார ஆச்சிக்கு தான் கேட்டியல இன்னொரு கிளாஸ். ஆமாமா, எனக்கு தான் கேட்டுக்கவனா, வேண்டாம்னே உங்க அத்தை கேட்க மாட்டேங்கவோ. சரி அதனால என்னாச்சு, குடிங்க. வெயில்ல அலைஞ்சிட்டு வந்திருக்கீல, ஒரு மடை குடிச்சாக்கல என்ன இருப்பது. நல்ல ருசியா இருந்தது. அது யார், உங்க மருமகளக்கா? ஆமா, நல்ல பிள்ளை. 2 பேருக்குமே தனித்தனியா 1 கிலோ போட்டுருவாக்கா. அப்படியே செய்யுங்க. ஏக்கா நான் ரூபா எதுவும் கையில கொண்டு வரலையக்கா, அதனால என்ன டீ இப்போ நான் ரூபா கொடுத்து வாங்கி தரேன், நீ பெற கொண்டா. ஏக்கா நான் மறந்தாலும் மறந்துடுவேன், நீ கேட்கவும் மாட்டேன். எடுத்து இப்போ வீட்டுக்கு போய் ஒரு 8 எடுத்துட்டு வந்துட்டா. அதெல்லாம் ஒண்ணு என்ன சும்மா கடை. இப்போ இதுக்கு நீ 7 மட்டும் ஓட போறியோ? அன்னைக்கு 14 வயசு கோமரி துட்டு எடுத்துட்டு ஓடி போயிட்டு ஓடி வர போறா. இரு பேசாம, ஒண்ணு எடுக்கண்டா. ஏக்கா அப்ப நீங்க ஆபடுத்தியா பிறகு கொண்டு வர சொல்லி. அம்மா ஒரு 100 ரூபாய்க்கா எம்பிட்டு கொடுக்காம இப்ப என்ன ஆயிருப்போது? இந்த 100 ரூபாய் வச்சுதான் கோபுரம் கட்ட போறேன்னா விடு. அந்தால ஞாபகம் இருந்தா கொண்டு வா, இல்லாட்டா இருக்கட்டும். ஆளுக்கு 1 கிலோ பட்டாச்சுதான் வாங்கிக்கோங்க. நாங்க வாட்டுக்கு இங்க பேசிக்கிட்டே இருந்துட்டோம், கவனிக்கே இல்ல. 1 கிலோ சரியா இருக்குமா? அப்படி சொல்லாங்கக்கா, நீங்க கவனிக்கத்தான் நான் என் வேலையில சரியா இருப்பேன். ஏன்னா மறுபடியும் ஒருத்த காசுல வச்சு காட்டுட்டா பாக்கீங்களா? வேண்டாம் சும்மா தான் கேட்டேன். அதெல்லாம் கரெக்டா இருக்கும்க்கா, வேலையில என்னைக்குமே நான் சரியா இருப்பேன். என்னங்கக்கா? சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணே. எத்தே என்ன? அலமாரியில மணி பஸ்ஸுக்குள்ள ரூபா இருக்கு, ஒரு 200 ரூபாய் எடுத்துட்டு வா. இந்தாங்க தே. அந்த ஆச்சிட்ட கொடுத்துரு. இந்தாங்க ஆச்சியோ. கொண்டாம இந்த கூடைய கொஞ்சம் ஆச்சிக்கு தூக்கி விடுதியா? நான் தூக்கி விடுதாச்சி. ரொம்ப நன்றிமா. ஆச்சி வாரேன்னு ஏக்கா வாரேன். பார்த்து போயிட்டு வாங்க. மீனே எத்தே இன்னைக்கு நம்ம வீட்டுல மீன் குழம்பா? ஆமா, நல்லா மண்டையாச்சு கழுவிரு. கொஞ்சோண்டு எடுத்து நீ குழம்பு வச்சுட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிரு, நாளைக்கு பொரிச்சுக்கிடலாம் ரசம் வச்சு. சரி தே. எத்தே இன்னைக்கு என்ன நான் கேட்காம கொள்ளாம அதிசயமா நீங்க இன்னைக்கு மீன் வாங்கி வந்துட்டியா? என்னமோ புதுசா வாங்குதானக்கா நடிச்சிட்டு கல்வி கேட்க. மீன் கறி குழம்பெல்லாம் வீட்டுல வைக்கதே கிடையாதோ? வைக்கம் தே, ஒரு மாசத்துக்கே ஒரு தடவையோ 2 தடவை தான் வாங்க விடுவிய, மத்த நேரம் வாங்க விட மாட்டிய. நாங்களே சொன்னாலும் இன்னைக்கு நல்ல நாள், திங்க நாள், அந்த நாள் இந்த நாள்னு வாங்க விட மாட்டிய. இன்னைக்கு நீங்களே சொல்லாம கொள்ளாம வாங்கிட்டீல, நல்ல மாமியார் ஆயிட்டியலோன்னு கேட்கேன். நான் இன்னைக்கு நல்ல மாமியாரா தான் இருக்கேன். நீ நல்ல மருமோளா என்னைக்காச்சும் ஒரு நாளாவது மாறப்பாரு.
இனி எங்கதே மாற ஆல்ரெடி கல்யாணம் முடிச்ச அன்னைக்கே தான் உங்களுக்கு மருமகள் ஆயிட்டோம்ல. மருமகள் ஆயிட்டே சரிதான். உனக்கு என்ன பேர் இருக்கு? ஏன் சின்ன பொண்ணுங்க பேர் நல்ல இல்லையோ? வேற பேரா மாத்த போறியா? சரி வேற பேர் மாத்தனா மாத்திக்கிடுதேன். அப்படின்னா நியூமராலஜி படி நல்ல பேரா மாத்தி வச்சாதான் எனக்கு நல்ல யோகமா இருக்கும். இங்கன கூட யாராவது பிறந்த தேதி வச்சலாம் நல்ல பேர் வைக்கலாம்னு கேட்டு போய் வச்சுட்டு வருவேன்னே. எனக்கு வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் வரும். இப்படியே இருக்க கூடாது பத்தியலா. சேஞ்சுனா என்ன? சில்லறை தானே. அது சில்லறைன்னு அர்த்தம் இல்லத்த. ஏன் அவன் கடையில ஜாமான் வாங்கும்போது பாத்திருக்கேன். சேஞ்ச் இல்ல அப்படின்னா சில்லறை இல்லைன்னா அர்த்தம்னு சொல்லியிருக்கான். இப்ப ஏன் அர்த்தமே இல்லாம சில்லறை சேஞ்சுன்னு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கிய? நீ தானே வாழ்க்கையில சேஞ்சே இல்லைன்னு. போ முலாட்டியில போய் பாரு, 10 ரூபாயா நிறைய சேஞ்சா கிடக்கு, எடுத்து வாயில போட்டுக்கோ. வெள்ளத்தே பாத்தியலா அவ என்னைய பேச கட்டி நீங்க சிரிக்கல. ஏன் எத்தனை தடவை நீ என்னைய பேசல வச்சிருக்கிட்டு இருந்திருக்கா? ஏன் சிரிக்கேன்னு கேட்ட? அதே மாதிரி நான் உன்னைய பேசல, அவளுக்கு சிரிப்பு வருது, சிரிக்காக்கன்னு. போ உள்ள போய் நேரத்தோட சோறு குழம்பு கையில வை, நேராக்காத. சரி தே. சபா தேவையில்லாம காலையிலேயே ஆஸ்பத்திரிக்கு அடப்பட்டுட்டு வந்தாச்சு. காலையில காப்பி குடிச்சது ஒரு கிளாஸ், இட்லியை வச்சு காய நறுக்கி சாம்பார் வைக்கணும் விசில் வச்சேன், அதோட முடிஞ்சுது. இன்னும் சாப்பிட கூட இல்லை, மணி 11 ஆகுது. வீட்டில் உள்ளவர் வீட்டுக்கு வந்து இட்லி சாப்பிட்டு போனாரா என்ன செஞ்சாருன்னு தெரியலையே. எத்தே போயிட்டு வந்தீங்களா? சாப்பாடு தூக்கிட்டா ஒன்றும் தேவையில்லை. அவ்வளோ கதையை அவ்வளோ பார்த்தா போதும். எனக்கு கை ஒடிஞ்சா கிடக்கு, நானே வச்சு தின்னுக்கிடுவேன் தேவைன்னா. என்ன நீர் இப்பதான் வரீரோ? சாப்பிடலையா அப்ப காலை சாப்பாடு? அது வரணும் தான் நினைச்சேன். அந்த அன்னைக்கு நேரம் ஆத மாதிரி இருந்தது. அந்த அன்னைக்கு அங்கேயே 2 இட்லி வடையும் சாப்பிட்டேன். கடையில தின்னீரா? அப்ப வீட்டுல எவனுக்கு வச்சு வச்சிருக்கே? சரி விடு, இருந்தா பிற சாப்பிட்டுக்கிடுதே. நீ ஏன் அசந்தால இருக்க? எங்கேயும் வெளியில போயிட்டு வந்தியோ? நான் அங்க சாந்திக்கு கெதியில நல்வலன்னு ஆஸ்பத்திரி போய் பார்க்க போனேன். அண்ணா நான் நேரம் ஆயிட்டு ஆயாசம் மறந்துட்டு வருது, இனிமேதான் சாப்பிடணும். சரி உட்காருதியா, நான் வேணா எடுத்துக்கேன். வேணா வேணா, உனக்கு வேலை இருந்தா போய் பாரு. இல்ல வயக்காட்டுல தான் வேலை. இன்னைக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு வர சொல்லியிருக்கான் அந்த அண்ணே. ஒரு 1 மணி நேரம் கழிச்சு தான் போகணும். இரு நான் எடுத்து வைக்கேன். அப்ப கொண்டாங்க இட்லி எடுத்துட்டு சாம்பார ஒரு பாத்திரத்துல ஊத்தி கொண்டாங்க. சரி. மருமோளா நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா? இல்ல மாமா, அத்தை சாப்பிட்ட பிறகுதான் சாப்பிடணும். நாங்க என்ன சாப்பிடல. எனக்காண்டிலாம் எவ்வளவு பட்னியா கிடக்கன்னு அவசியம் கிடையாது. தேவையில்லாம இப்படி நடிச்சு ஏமாத்த வேலை வச்சுக்கிட வேண்டாம் யாரும். ஏன் இப்ப அந்த பிள்ளை என்னத்த நடிச்சிருச்சு? அத்தை சாப்பிடலையே, நாங்களும் சாப்பிடலன்னு சொன்னா. இதையெல்லாம் தேவையில்லாத நடிப்பு. இப்படி செய்யணும் அவசியமே கிடையாது. உனக்கு பாசம்னா என்னன்னே தெரியல. உன் கோபம் உன் கண்ணை மறக்கி. உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. இரு நைட்ல எடுத்துட்டு வரேன். இந்தா மல்லியா சாப்பிடு. சாம்பார ஊத்திய கொண்டுட்டேலோ? ஆமா இந்தா. என்னது சாம்பார் ரொம்ப கொழுகுலுன்னு இருக்கு? நீ தானே வச்சிருப்ப, அப்புறம் என்ன நீ என்கிட்ட கேட்க? நான் எங்க வச்சேன்? சாம்பார விசில் வச்சுட்டு கடைக்கு போய் கடலமா வாங்க போனேன். அப்பதான் சாந்திக்கு கெதியிலன்னு சொல்லி பாக்கிறதுக்கு எல்லாரும் ஆட்டோல உட்காந்துருந்தாவோ. பிறகு வேற என்ன செய்ய, எனக்கும் போயிட்டு வந்தா வயிறு பசிக்கும், நீரும் சாப்பிட வருவீரு அப்படின்ட்டு தான் அங்க வீட்டுல கிடக்க ஒருத்தி தான் நான் அதை செய்யிட்டா இதை செய்யிட்டான்னு கேட்பால. சரின்ட்டு அவட்ட கடலை மாவு கொடுத்துட்டு இதை கரைச்சி சாம்பார் பொடி மிளகாத்தப்படி உப்பெல்லாம் போட்டு பருப்புல ஊத்தி தாளிக்கணும்னு சொல்லிட்டு போனேன். பரவாயில்லையா, இன்னைக்கு என் மரும வச்ச சாம்பாரா? ரொம்ப இழிக்காதீரும். பருப்பு காய்கறி எல்லாம் அவிச்சு வச்சுட்டு போனது நான். கடலை மாவை ஊத்தி தாளிச்சிருக்கான் அப்படித்தான். சரி, அதனால பண்ணிருக்கல. நல்ல குழு குழுன்னு கலர்ஃபுல்லா வச்சிருக்கால. பார்க்க நல்லா தான் இருக்கு. குழு குழுன்னு இப்படி வராது. என்ன செஞ்சு கொண்டாடுனான்னு தெரியல. நிறைய கடலை மாவு கரைச்சிட்டாலான்னு தெரியல. தின்னு பார்த்தா தான் தெரியும். அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். நீ சாப்பிட்டு பாரு. மனசு திம்பாலா இத? ஏன் அந்த வரத்து வர? அந்த பிள்ளை செஞ்சதுனாலயா? ஆமா, அவன் செஞ்சு கிழிச்சதுனால அந்த நிலைமை. நாய் நக்காதிவா வச்ச சாம்பார கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் சாப்பிட வேண்டியதானே. அதுக்காண்டி இப்படியே தூக்கி வீசுவே? முன்ன பின்ன இல்ல, மனசு வாயில வைக்க முடியாது. அப்படி அந்த லட்சணத்துல செஞ்சிருக்கா. உப்பு உரப்பு எல்லாம் அதிகமா போட்டு வச்சிருக்கா. 10 குறைக்கு கடலை மாவு குழு குழுன்னு கரைச்சு ஊத்திருக்கா. அவளை கூப்பிட்டு தொலையும். என்ன செஞ்சு அழுதானு கேளும். கூப்பிடுவேன். அந்த பிளேட் இப்படி கத்தாத பத்துக்கோ. ஆமா, அவளை கொஞ்சம் நந்தானிக்கு. இப்பா என்னப்பா சண்டையா படுத்தி அங்க வரைக்கும் சத்தம் கேக்கு? சண்டையெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அவன் கூட்டிட்டு வந்தவா எந்த லட்சணத்துல சாம்பார் வச்சு கிழிச்சிருக்கானே உங்க அருமை மவன்ட்ட சொல்லுங்க. நான் சொல்லிக்கிடுவேன், நீ வாயை பொத்திட்டு இரு. ஏன்பா சாம்பார் நல்லா இல்லையோ? உப்பு உரப்பு எதுவும் கூட விட்டாலோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அது இருக்கட்டும். சாம்பார்னு வாய்க்கு நல்லா இல்லைன்னா சட்னி எதுவும் வச்சுக்கிடுவோம். ஆமா, என்னாச்சு? நல்லா இல்லையோ? நல்லா இல்லையவா? வாயில வைக்க முடியல. அந்த அன்னைக்கு வாந்தி எடுத்து சா வேண்டியதான் அந்த லட்சணத்துல இருக்கு. என்னதே சொல்றியா? நீங்க சொன்ன மாதிரி தான் எல்லாமே பண்ணுனேன். ஏயா என்னென்ன பண்ணான்னு கேளுங்க. எத்தே நீங்க சொன்ன மாதிரி தான் பண்ணுனேன். கடலை மாவுல உப்பு மஞ்சப்பொடி சாம்பார் பொடி எல்லாம் போட்டு கரைச்சி பருப்புல ஊத்திட்டு அதை கொதிக்க வச்சுட்டு அப்புறம் தாளிச்சு ஊத்துனேன். மிச்ச கடலை மாவு எங்க? நான் பாக்கணும். இருந்த கடலை மாவு எல்லாம் தான் கரைச்சு ஊத்திட்டோம்ல அத்தே. என்னது அவ்வளவு கடலை மாவு போட்டாலதாச்சா? ஆமத்தே, அதான் இந்த லட்சணத்துல இருக்கு. இப்ப என்ன கடலை மாவு பாக்கி இல்லன்னா கடையில வாங்கிக்கிடலாம் நாளைக்கு வைக்கும் போது. யோ நீரும் அறிவு கிட்ட மாதிரி பேசாதீரும். 50 கடலை மாவு வாங்கி கொடுத்தேன், அத்தனை கரைச்சு ஊத்திருக்கா. 50 கடலை மாவா? ஆமா, இவ்வளவு கடலை மாவு கரைச்சி அதை ஒரே நாள்ல தின்னுட்டு அந்த அன்னைக்கு குடும்பத்தோட போய் ஆஸ்பத்திரியில கிடக்க வேண்டியதான். இன்னைக்கு சாந்தி கூட வயித்தால போதும்னு ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்கா. அடுத்து வரிசையா வீட்டுல உள்ள அத்தனை வரும் போய் சாக வேண்டியதான் ஆஸ்பத்திரியில. ஏங்க அத்தை ஏன் இவ்வளவு கோபப்படியாவ? கடலை மாவு கரைக்க சொன்னாவ, கரைச்சு ஊத்திட்டேன். பிறகு ஏன் சண்டை போடுதாவ? அதுக்குன்னு 50 கடலை மாவுமா லூசு கரப்ப? ஏங்க அவ்வளவுதான் ஊத்த கூடாதோ?
கடவுளே, நானாவது பண்ணணும் இல்லை, எனக்கு உப்பு உரப்பு சரியா போட தெரியாதுன்னா நீ செஞ்சுக்கிடுவேன்னு விட்டேன். அப்ப நீங்க சொல்லிருக்கலாம்ல கடலை மாவு எவ்வளவு போடணும்னு, அதையும் சொல்லாம இருந்துட்டியே. எனக்குமே அந்த அளவுக்கு தெரியாது மகா. ஆனா நீ ஒரு பாக்கெட்டு மாவையும் கரைச்சு ஊத்துவேன்னு நான் எதிர்பார்க்கல. சே, முதல்ல எனக்கு ஒரு வேலை கொடுத்து அதையும் சரியா செய்ய விட்டுட்டேனுங்க. சரி சரி வீடு பாத்துக்கலாம். இனி ரொம்ப நேரம் இங்க நிக்க வேண்டாம். அம்மா ஏதாவது ஏசிட்டே கிடப்பா, வா உள்ள போயிருவோம். இருக்கட்டுங்க, இப்படியாவது அத்தை என்கிட்ட பேசட்டும். இப்படி எல்லாம் எங்க அம்மா உன்ட்ட பேச வேண்டாம், வா உள்ள போவோம். எங்க அப்பா பாத்துக்கிடுவா எதுனாலும். சரி. இப்படிப்பட்ட மர்மோல தான் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடி தீரும் இரு. அதை செய்யட்டா இதை செய்யட்டான்னு நடிச்சிட்டு திரியா. சரி வீடு, சின்ன பிள்ளை தானே. ஆமா, சின்ன நொல்ல. நீ மட்டும் என்ன கல்யாணம் முடிஞ்ச புதுசுல அப்படி தேனா மிருதமாவா சாப்பாடு செஞ்சுட்டு கூட்டாஞ்சோறு பொங்குதம்னு சொல்லி பருப்பே போடாம அரிசியை மட்டும் போட்டு சோறு பொங்கி வச்சவதானே நீ. இத்தனை வருஷம் ட்ரைனிங் ஆன உடனே நல்லா செய்த. அந்த பிள்ளை இப்பதானே முதல்ல சமையல் பண்ணுது. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா என்ன, எதா இருந்தாலும் சொல்லி கொடு, போப்பா அவ கத்துக்கிடுவா. அதை விட்டுட்டு இதான் கிடைச்சது சாக்குன்னு போட்டு ஏசிட்டு கிடக்காத. உமக்கு என்ன, நல்ல கடையில தின்னுட்டு வந்துட்டீரும், அதனால பேசுவீரு. எனக்கு காதெல்லாம் அடக்கி பசியில. ஒரு 5 நிமிஷம் இரு, தேங்காய் சட்னி வச்சு தாரேன். ஒன்னும் தேவையில்லை, நானே வச்சுக்கிட்டேன். வேண்டாம் வேண்டாம், எதுவும் செய்தோம்னு சொல்லி பிரஷர்ல மயங்கி விழுந்தாத அடுப்படியில நானே பாத்துக்கிடுதேன். கொஞ்ச நேரமாவது கத்தாம அமைதியா இரு. வயித்துல ஒண்ணும் இல்லாம பேங்க் கொண்டு கத்திட்டு கிடந்தானா அப்புறம் தலை சுத்தி கீழே வந்துட போற. சின்ன பிள்ளை ஏதோ தெரியாம பண்ணிட்டு அதுக்கு இருந்து கத்துதா. திமுரு பிடிச்சவர் நேத்து வந்தவளுக்காண்டி என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தி பேசிட்டு போறாருன்னு பாரு. இவன் ஆத்தாக்காரி என்னை வேற வெடுப்புல பொங்க சொல்லிட்டு போயிட்டா, கூட்டாஞ்சோறு வையின்னு போயிட்டா, எப்படி செய்யனே தெரியாது. அதனால அப்ப அப்படி பண்ணேன். அதை இன்னைக்கு வரைக்கும் சொல்லி கட்டுதாரு பாரு, கோளுப்படுத்தவர். இல்ல என்ன சொல்லிட்டு போனா நீ, இது விடவாங்க எனக்கு தெரியாது, நான் போய் எப்படி சமையல் பண்ணணும்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஏங்க சிரிக்காதீங்க, நான் வருத்தமா இருக்கும்ல. ஆனா சமையல் பண்ணதை கூட நான் ஏத்துக்கிடுவேன். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை பேசிட்டு போன ஞாபகம் இருக்கா உனக்கு? என்னது? நான் இப்பெல்லாம் ரொம்ப பொறுப்பான பிள்ளையா மாறிக்கிட்டே வரேங்க அப்படின்னு எல்லாம். ஏங்க நான் கோவம் வந்து அடிச்சு விட்டுறேன் பாத்துக்கோங்க, சிரிச்சிங்கன்னா. சரி சரி இனிமே சிரிக்கல என்ன. ஆனா ஒண்ணு, இன்னைக்கு மட்டும் அந்த கடலை மாவு குழம்பு தின்றுந்தோமோ குடும்பத்தோட ஆஸ்பத்திரியில போய் அட்மிட்டா தான் இருக்கணும். நான் அடுத்ததாவது சமையல் பண்ணும்போது நல்லா பண்ணுவேன்னா. எது மறுபடியும் செய்ய போறியா? எதா இருந்தாலும் சொல்லிட்டு செய்யுமா. பாங்க. ஏக்கா அங்கிட்டு போறது எசிகமாக்கா தானக்கா? ஆமா தேங்க போறது எசைக்கமாத்த தான். கோயிலுக்கு வந்திருப்பா போல மவளை கூட்டிட்டு. எசிகமா. அந்த வாரேன். என்ன எல்லாரும் என்னையா இருக்கோம்? ஒரு வேலையா வெளியில போயிட்டு வந்தோம், அந்த அன்னைக்கு வந்து இருந்தோம். மீன் கறி வந்தாலும் மீன் வாங்கிட்டு எப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். இரேன் வாரேன். கோயிலுக்கு வந்தேன் சாமி கும்பிடைய மவளை கூட்டிட்டு. கும்பிட்டாச்சு, என்ன கிளம்ப வேண்டியதான். ஏன் தே இருங்கனே வந்தது வராம போறங்கிய. இன்னொரு நாள் வாரேன் சின்ன பொண்ணு. ஆமா நீங்க வார நேரம் பூரா எத்தான் சொல்லுவியா, ஆனா வரவும் மாட்டியே இருக்கவும் மாட்டியே, அந்த மாதிரி தெரிவிய. என்ன மேகலா மீனி பேச்சே கங்களா கம்முன்னு நிக்கிய? சும்மாதான் சின்ன பொண்ணு, ஒண்ணும் இல்ல. எசைக்கமாக்கா பிள்ளை ஏன் அப்படி முகம் வாடினால பேசுதா? அது ஒண்ணும் இல்ல டீ, சும்மாதான். கோயிலுக்கு வந்த பத்தியா அலைஞ்சிட்டு இருந்தது, அவளுக்கு ஒரு படியா இருக்கு போல, அதான் அப்படி பேசுதா. மறைக்காத எசைக்கம்மா, அவ பேசலே தெரியுது ஏதோ கஷ்டம் போல. என்ன என்னமோ பிரச்சனையா, அவ புருஷத்துல ஏதோ சண்டை நினைக்க எவ்வளவு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கேட்டுச்சு. ஆமாக்கா, அதை ஏன் கேட்க, சொல்லவும் முடியல சொல்லாம இருக்கவும் முடியல, என்ன செய்யனே தெரியாம முடி பிதுங்கிட்டு வாரேன். ஏன் மிட்டி, எதா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லு, நாங்க மனச மக்கள் என்னத்துக்கு இருக்கோம். எதுவும் இங்க வச்சு பேசாண்டாவா, வீட்டுக்குள்ள போய் பேசுவோம். வேண்டாம்க்கா, நான் கிளம்புதேன். இவா சரிப்பட்டு வர மாட்டா. சின்ன பொண்ணு எத்தே போய் 2 சேர கொண்டு வா, ஒரு 2 இருக்கட்டும். ஏக்கா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் கிளம்புதேன். இரு எம்டி, ஏதோ கவலையோட பேசுதா, நீ அப்படியே போனா எங்களுக்கு நல்லாவா இருக்கும். ஏதோ சொல்ல வந்தாலும் சொல்லலையான்னு உறுத்தலாவே இருக்கும். இருந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போ. சின்ன பொண்ணு சட்டுன்னு போய் சேர எடுத்துட்டு வா. என்ன போறேன் தே. ஏம்மா ஏன் மேகலா, நீ யாரு சொல்லு, என்ன நீ ஏன் அப்படியே அமைதியா இருக்க? அம்மா எல்லாம் என்னைய பத்தின கவலை தான் சித்தி. நாங்க தே 2 பேரும் இருங்க. என்ன டீ விஷயம், எதா இருந்தாலும் சொல்லு. என்னத்த சொல்லுவோம்க்கா, பிள்ளைக்கு நிம்மதியே இல்லை. கட்டி கொடுத்து 10-12 வருஷம் ஆகுது. கல்யாணம் ஆகி 4 வருஷம் தான் பொட்ட பிள்ளை ஒன்று பெத்தா. அதுக்கு ஒரு 7-8 வயசு ஆகுது. விவரம் தெரியாத பிள்ளை. அவன் வீட்டுக்காரன் ஆரம்பத்துல இருந்து இவட்ட உண்மையான சம்பளத்தை சொல்லாம ஏமாத்திருக்காம்க்க. அது இப்பதான் அவளுக்கு தெரிய வருது. இவ புருஷனுக்கு சம்பளம் 30,000 தான் சொன்னாவோ கல்யாணத்துக்குள்ள. சரின்னு கட்டி கொடுத்தேன். கல்யாணம் ஆகி 2-3 வருஷத்துலயே அவனுக்கு நல்ல சம்பளம் கூடி இருக்கு. இந்த பிள்ளைகிட்ட வர செலவு எதையும் சொல்லக்கூடாதுன்னு அவ அம்மா அக்கா தங்கச்சி எல்லாம் சொல்லி வச்சிருந்திருப்பாளோ போல. 30,000 சம்பளத்துல இருந்து 35,000 தான் ஆயிருக்குன்னு சொல்லி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. சரி, இப்பதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இவளுக்கு இந்த பேங்க் விவரம்லாம் தெரிஞ்சு அந்த அன்னைக்கு பாத்துருக்கா. அவருக்கு சம்பளம் 75,000 இருந்து 80,000 வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு. பாவி பைய, 80,000 சம்பளம் வாங்கிட்டு 30,000 ஏமாத்திருக்கானே பொண்டாட்டிட்ட. ஆமாக்கா, எல்லாம் அக்கா தங்கச்சி ஆத்தாக்காரியே சொல்லி கொடுத்து இப்படி நடிச்சுக்கிட்டு கிடந்திருக்காரு. அது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இவ பார்த்து இப்ப தெரிஞ்சுக்கிட்டா. அப்போ 30,000 மட்டும் வீட்டுக்கு செலவழிச்சுக்கிட்டு 50,000 அவளுக்கு தான் கொடுத்துருக்காரு, அப்படித்தானே? அந்த கதை தான் நடந்திருக்கு. சரி, போன வரைக்கும் போய் தொலைது. அவ்வளோ அட்டூழியம் பண்ணிருக்காளவோ, போயிட்டு போது அதை ஆண்டையும் பார்த்துக்கிடுவான். நீ அதுக்கெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. இப்பவா தெரிஞ்சுதான் நினைச்சு சந்தோஷப்படு. சந்தோஷப்படுறதுக்கு என்னக்கா இருக்கு? 80,000 சம்பளம் இருந்தாலும் அத்தனைக்கு வட்டி தான் கட்ட வேண்டியிருக்கு. வட்டி கட்ட வேண்டியிருக்கா? ஏன் டீ என்னமோ நிறைய கடை வாங்கி வச்சிருக்காரோ?
ஆமாக்கா, எவனுக்கோ கம்பெனில லோன் எடுத்து கொடுக்கணும்னு எடுத்து கொடுத்துருக்காரு. அந்த பேய் கெட்டாம ஓடி போயிட்டானா. அந்த அன்னைக்கு லட்சமா புளுத்து போய் கடன் வச்சு அழுதுருக்காரு. இவளையும் நான் அந்த அளவுக்கு படிக்க வைக்காம கெட்டி கொடுக்க போய் என்ன நிலவரம்னே தெரியாம கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி வாழ்ந்திருக்காங்க. என்ன கதையே சொல்ல. இப்படி அவர் கடை வச்சதும் இல்லாம அவன் ஆத்தாக்காரி வேற ஏதோ சின்ன மாமனார் இடத்த கொடுக்க போறாங்க கண்டி வெளியாட்களை வாங்க விடக்கூடாது, நம்ம தான் வாங்கணும்னு அவ ஒரு கரையில கடன் இழுத்து விட்டுட்டா. போ இப்படி ஆளாளுக்கு கடன் இழுத்து வச்சுட்டு இவ பொட்ட பிள்ளைய வச்சுக்கிட்டு மருவிக்கிட்டு வாரா. செலவுக்கு கூட துட்டு இல்லைன்னு ஒரே அழுவ. ஐயோ பாவம். இவ அவன் வீட்டுக்கார்ட்டையும் அவன் மாமியார்ட்டையும் இவ்வளவு தூரம் சம்பளம் வந்தது ஏன் என்கிட்ட சொல்லல, என்கிட்ட பேங்க் டீட்டெயில் ஒண்ணுமே நீங்க சொல்லிக்கிடல, சொல்லியிருந்தா நம்ம வீட்டுக்கான கடை வரதுக்கு விட்டுக்க மாட்டேன்னு கேட்டதுக்கு அவன் மாமியா அவளை பத்தி கேட்கா. உன்னையால 5 நிமிஷத்துக்கு லாபம் உண்டா, நீ என்ன பேசுதங்கா இவளை ஏ பேர்லேருவா. இந்த பிள்ளைய பொண்ணு கட்டு வரையில நான் குடுக்கவே மாட்டோம்னாக்கா. என் பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கு, 12 இப்பதான் முடிச்சிருக்கா. அடுத்து நான் அவ காலேஜுக்கு அனுப்ப போறேன், கட்டி வைக்க மாட்டோம்னே. அவன் மாமியா ஒத்த காலம் நின்னா தங்கம்மா நாங்க படிக்க வச்சிருவோம், நாங்க அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோம்னு பொண்ணை கட்டிட்டு போனான். கடைசி இவளை படிக்க வைக்கவும் இல்லை, அப்படியே வீட்டு வேலைக்காரி மாதிரி போட்டு வச்சுட்டாவோ. இன்னைக்கு ஒரு வார்த்தை எதிர்த்து கேட்டாலும் ஒன்னால 5 நிமிஷத்துக்கு லாபம் இருக்கா, நீ என்ன பேச வரங்க. நான் கெட்டி கொடுக்கவே சொன்னேன், என் பிள்ளை படிக்கவும் இல்லை, பீடிச்சதும் என் பிள்ளைக்கு தெரியாது அப்படின்னு. அதெல்லாம் தேவையில்லைனா என்னை பெத்த மவா மாதிரி பாத்துக்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த பிள்ளைய வார்த்தைக்கு வார்த்தை உன்னையால 5 நிமிஷம் லாபம் உண்டானே கேட்டுக்கிட்டு இருக்கா பாத்துக்கோ. சே ஏன் தான் அந்த மாமியா கறியெல்லாம் இப்படி இருக்காளோ தெரியல. எல்லா மாமியால் ஒன்றும் அப்படி இல்லை, சில வீட்டுல மருமக கறி தான் சரியில்லாம இருக்கா. எத்தே கொஞ்சம் தள்ளி இருந்து பேசுகிறதே, மூச்சுக்கு நேரம் துப்பாதிய. உன்கிட்ட பேர பேசிக்கிட்டே நீ அவன் மாமியாட்ட சத்தம் போட வேண்டியதானே. டீ நீங்க பொண்ணு கட்டு வரையில அப்படியே பொண்ணு கட்டியே உழைச்சு கொடுத்தக்கா என் மவளை கட்டி கொடுத்தேன், என் மவளை படிக்க தானே வைக்கணும்னு சொன்னோம்னு சொல்ல வேண்டியதானே. நம்ம சொன்னா நம்மளால தான் சண்டை வந்துருச்சுன்னு சொல்லிடுவாள். ஒண்ணு பேச வைக்கே பயமா இருக்குக்கா. நான் ஒன்னும் பேசாம இப்படி அமைதியா இருந்தே என் பிள்ளை இந்த பாடுபடுத்துதா. இதுல நம்ம பேசணும்னா கூட கொஞ்சம் படாப்படுத்துவாள். நான் ஒன்னும் சொல்லாம வாயை பொத்திக்கிட்டு உட்காந்துருக்கேன். இவன் இப்ப 2-3 மாசமா பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு போறா. நம்மளுக்கு படிப்பு தான் இல்ல, ஏதாவது ஒரு வேலையை வச்சு நம்ம வீட்டு செலவு பார்ப்போமே. வீட்டு செலவு கூட ரூபாய் இல்லாம கடனா இருக்க, வட்டி கொடுத்து முடியலையான்னு அந்த பிள்ளை கஷ்டப்பட்டு பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு போது பார்த்துக்கோ. ரவையும் பவுனும் தூக்கம் இல்லாம கஷ்டப்படுதா. இப்பவா இவ சம்பாதிச்சு கூட மாமியா வாயை பொத்திட்டாளா இப்படி. மாமியா பொத்திட்டு தான் கிடக்கா. இவட்ட இருந்து சம்பளம் வருதுன்னு அவ அமுக்கிட்டு கிடக்கா. வந்த வரைக்கும் லாபம் இவ எக்கடும் கெட்டு போறான்னு நினைக்க. அவ புருஷன் இப்போ தலைக்கு மேல ஏறி நிக்காரு. ஏன் அவனுக்கு என்ன பேர் இருந்தது? அவர் சம்பளத்துல குடும்பம் நடக்க மாதிரி இல்ல. அவர் வாங்குற சம்பளம் பூரா ஆத்தா வச்ச கடனுக்கும் அவர் வச்ச கடனுக்கு வட்டி கட்டியே போகுது. இவ உழைச்சுதான் குடும்பம் நடக்கு. இவளுக்கு இந்த வேலை கிடைச்சு இந்த வேலையை இவ பாக்காட்டாலும் இன்னும் சுடுகாட்டு போண்டிதான் குடும்பத்தோட. அம்புட்டுக்கான கடன் வச்சிருக்காவோ பாத்துக்கோ. ஏதோ நம்ம பிள்ளை உழைச்சாதங்க காலம் கழித என்னத்தையோ வயிற்ற கழுவிட்டு இருக்கட்டும். ஒரு 4-5 வருஷத்துல கடன் அடைஞ்சிரும்னு நான் என்னத்தையோ மூச்சு விட்டுட்டு இருக்கேன். அந்த வேலை பார்க்கறது சும்மா இல்ல, கஷ்டப்பட்டு நின்றுகிட்டே பாடு பார்த்து அப்படித்தான் சம்பளம் வருது. இவன் மாமியாக்காரி கூட சம்பளம் வருதுன்னு பொத்திக்கிட்டா. அவ புருஷன் இப்போ புதுசா வில்லத்தனத்தை ஆரம்பிச்சிருக்கான் பாத்துக்கோ. ஏன் என்ன சொல்லுதான்? இவட்ட கேட்காரான் வார்த்தைக்கு வார்த்தை. உனக்கு இப்ப சம்பளம் வந்துட்டுல, உனக்கு இப்ப வருமானம் வந்துட்டுல, நீ பெரிய ஆள் ஆயிட்டல்ல, நீ என்னைய மதிக்க மாட்ட, நீ இப்ப ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்ட, உனக்கு இப்ப வருமானம் வருதுலான்னு கேட்டே இந்த பிள்ளைய கொண்டுதானா. மானியில கொண்டு அடிக்கண்டா அவனை. ஏன் விளங்காத பைய கடன் வச்சிருக்கான் அம்பிட்டுக்கானே. சரி நம்ம பொண்டாட்டி உழைச்சு கொடுக்கால, அதை வச்சு நம்ம காலம் கழிதானே என்ன இல்ல. கெட்டுன பொண்டாட்டி எப்படி குத்தி குத்தி கேள்வி கேட்டு அவனுக்கு என்ன கிடைக்கும்? எப்படி அவன் அழுதுல அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும்? அதான்க்கா எனக்கும் புரியல. அவர் 2 பேரும் வச்ச கடனை காட்டி இந்த பிள்ளை உழைச்சு சங்கடப்பட்டு இந்த கடன் அடைக்கணுமே, நம்ம வீட்டுல சாப்பிடணுமே வைக்கணுமே காண்டி வேலைக்கு போகுது. இவளை போய் அவ புருஷன் உனக்கு வருமானம் வந்துட்டுல, இனி என்னைய விட்டுட்டு போயிருவேன், அப்படி போயிருவேன் இப்படி போயிருவேனே கேட்கணும். சே பாவம் பிள்ளை. அதை ஏன் கேட்கவே இல்லை தாயி. மனசுல ஒரு நிம்மதி இல்லை. நல்லவன்னு சொல்லுதாவோ. எந்த பையதான் நல்லவனா இருக்கான்? கெட்டுன பொண்டாட்டியே கண்ணீர் வடிக்க வச்சு அதை பார்த்து ரசிக்கணும் தான் ஊர்ல அதிகம். மாச சம்பளம் வாங்குதான் நம்ம பிள்ளைய நல்ல முறையில பாத்துக்கிடுவான் வச்சுக்கிடுவோம்னு பார்த்து வராமலும் நான் கட்டி கொடுத்தேன் பாரு. என்னைய சொல்லணும். இந்த சம்பளம் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த பிள்ளை எது பேசக்கும் வழி கிடையாது. என்னத்தை பேசினாலும் அவன் மாமியா வார்த்தைக்கு வார்த்தை உன்னால 5 சாக்கு லாபம் இருக்கா 10 சாக்கு லாபம் இருக்கா இப்படியே கேப்பா பாத்துக்கோ. இப்போ உழைச்சி சம்பாதிச்சாலும் அவன் புருஷன் அதுக்கு மேல உன்னைய வச்சு லாபம் வருதுன்னு நீ திமிரில் அடிக்கான கேட்கணும். அந்த பிள்ளை வாயை திறக்க வழியில பேசக்கு வழியில. கிளியை வளர்த்து பூனை கையில கொடுத்தனக்கா மாச சம்பளக்காரன் படிச்சவன் நல்ல குடும்பம் அப்படின்னு நினைச்சு நான் கொடுத்தேன் பாரு. என்னைய சொல்லணும். இந்த காலத்துல கூலி வேலை பார்க்கவே கொத்த வேலை பார்க்கவே கூட பொண்டாட்டி கையில கொண்டு வந்து ரூபாயை கொடுத்து அதை வச்சு காலம் கழிச்சு தான் முன்னேறுதானுவோ. அப்படி கூட கட்டி கொடுத்தா கூட பிள்ளைகள் நிம்மதியா இருக்கும் போல. பெரிய படிச்சவன் சம்பாத்தியக்காரனு கட்டி கொடுத்து அவனும் அதிகாரத்துக்கு தான் பிள்ளைய பட்டு பாடா படுத்துதானோட ஒளிய நிம்மதியா வச்சு வாழ மாட்டுக்கானுவோம். நீ அவன் மாமியாலையும் புருஷனையும் விட்டாட்டி வைக்க பெசாட்டி போலீஸ்ல போய் எழுதி கூட என் பிள்ளைய சித்திரவதை காங்காமனு. ஏன் அவளையெல்லாம் எப்படி என் அருமையும் படுத்துன அப்படின்னா நாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருவேன், வச்சு பார்க்க மாட்டேன். எனக்கும் அப்படித்தாக்கா ஆங்காரம் வருது. இவட அங்க இருக்கே வைக்க வேண்டாம், பெசாட்டி நம்ம வீட்டோட கூட்டிட்டு வந்துருமான்னு தான் நினைக்கேன். பிள்ளைன்னு ஒரு பொட்டை பிள்ளைய பெற்று வச்சிருக்கா. அது நாளைக்கு தாப்பா இல்லாம தவிக்குமே, வார்த்தைக்கு வார்த்தை அப்பா எங்க அப்பாங்கன்னு கேட்குமே, அதுக்கு பதில் சொல்லணுமேனு தான் யோசிக்க வேண்டியிருக்கு. சே காலங்கள் எவ்வளவோ முன்னேறிட்டு. ஆனா பொண்ணா பிறந்தவா புருஷன் வீட்டுல கண்ணீர் வடிச்சுதான் அவனும் கஷ்டப்பட்டு தான் அவனுங்க தலைவிதி மட்டும் மாற மாட்டுக்க. மைனி குடும்பத்துக்கு அதே கேட்கவே சங்கடமா இருக்க. என் மாவா கண்ணீர் வடிக்கக்கா. இவன் கூட வாழறதுக்கு நான் செத்துடலாமா? சித்திரவதை படுத்துதான் இனியங்க. பெத்தவா ஒரு புள்ள வாயில கேட்க கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு நான் இன்னும் உயிரோட இருக்கேனே. 1க்கு 2 பொட்டை பிள்ளைய பெத்து மூத்தவளை என் தம்பிக்கு கட்டி கொடுக்கப்பே அவ நிம்மதியா இருக்கா. இதுவும் நல்ல இடம் தானக்கா கட்டி கொடுத்த.
ஆமாட்டி தேனா பேசினால்வோல நல்ல மாதிரி பேசி கட்டிட்டு போனால்வோ. அவ புருஷனுக்கும் குடிப்பழக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. அதை நம்பி தான் நான் கொடுத்தேன். இந்த காலத்துல குடிக்கார பையலா இருந்தா காலம் கழிக்க முடியாது, குடிக்க மாட்டாரு வைக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அவ்வளவுதானே கட்டி கொடுத்தேன். ஆனா அவன் சைக்கோ எனக்கா பிள்ளைய போட்டு படுத்துதானே, நான் என்ன செய்ய. குடிப்பழக்கம் மட்டும் நம்பி கிடையாது, மற்றபடி அந்த குடிகாரனுக்கு உண்டான புத்தி அவ்வளவு அவ புருஷன்ட்ட இருக்கு. நம்மளும் ஒன்றும் அவன்கிட்ட பேச வழி இல்லை. அதான் அந்த முப்படாதி அம்மையிட்ட வந்து புலம்பிட்டு போவோன்ட்டு வந்தேன். அவளாவது ஒரு நல்ல வழி காட்டுதாரான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு மனசில் நம்பி நீ பிரயோசனம்ல, தெய்வத்தை தான் கையெடுக்கணும் அப்படின்ட்டு தான் கூட்டிட்டு வந்தேன் கோயில சாமி கும்பிட. இப்படி பொட்ட பிள்ளைய படுத்துனானுன்னா என்ன செய்ய. ஏன் பைய அவன் கடை வச்சதும் இல்லாம அவன் அம்மாக்காரையும் கடன் வச்சிருக்காளே. ஏமா நீ அம்மா இப்படி கடை வச்சானா அவன் அம்மையை கேட்க வேண்டியதானே, அதை கேட்க மாட்டானா. அவ அம்மா 10 லட்சம் இல்லை 20 லட்சம் கடை வச்சாலும் வாயை பத்திக்கிட்டு தான் இருப்பாரு. அம்மையை பத்தி ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டாரு, கேட்கவும் மாட்டாரு. அப்படிதான் அவன் அக்கா தங்கச்சியும் அம்மையும் பார்த்தா பயந்துக்கிட்டு தான் இருக்காரு. இந்த பிள்ளைய பார்த்தா மட்டும் தான் அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்னத்தையாவது பேசி ஏசி இவ அழகு இவ அழுததை பார்த்து அவருக்கு சந்தோஷமா இருக்கு. இவ சொல்லுதா எனக்கு அவர் கூட வாழறதுக்கு செத்துலாமோன்னு இருக்குமா, இல்லாட்டா நான் உன் கூடயாவது வந்து இருந்துருதேன் அப்படிங்க. பேசாட்டி கூட்டிட்டு வந்துருங்க. ஏன் போட்டு இப்படி சிறுவேன் அந்த மைனி. அப்படி பசக்கனை கூட்டிட்டு வர முடிஞ்சதான் வந்துடலாமே. ஊர்க்கார பெவுண்டாட்டி ஒவ்வொருத்தையும் ஒன்னொன்னு பேசுவாளே பிள்ளைய பத்தி. ஏவா என்னத்தையும் சொல்லிட்டு போறதே, அடுத்தவளுக்காண்டி வாழ முடியுமா? அந்த மைனி நீ எத்தனை நாளைக்கு அந்த அண்ணன் கிட்ட சிரிஞ்சிட்டு கிடக்கும்? தேவையே இல்லைன்னு தூக்கி எரிஞ்சிட்டு வர சொல்லுங்க, அப்பதான் புத்தி வரும். நீ சொன்ன மாதிரி கூட்டிட்டு வந்துடலாமா. நான் இருக்க காலம் வரைக்கும் அவளுக்கு ஆள் இருக்கும். நான் செத்துட்டோம்னா அடுத்து தனி மரமெல்லாம் நிப்பா. நானேவா வாழ்க்கையை கெடுத்த மாதிரி ஆயிடக்கூடாதுலாமா. இப்படி பலதையும் யோசிச்சுக்கிட்டு தான் என்ன செய்யன்னு தெரியாம முண்டிக்கிட்டு வாரேன். அது அந்த காலத்திலேயே சொல்லி வச்சனக்கா, கொண்ட போய் சரியில்லைன்னா கொல்லப்புறத்துல நிக்க நாயும் குலைக்குங்க கணக்கா. இவ புருஷன் ஒருத்தன் இவ பக்கம் இல்லாதங்காட்டி அவ மாமியா நாத்தனாலும் அவ இஷ்டத்துக்கு ஆடுதாள்வோ. இவ என்னன்னு இந்த குடும்பத்துல மீண்டு வர போறாளோ தெரியல. கவலைப்படாதட்டி, அந்த பயலுக்கு ஆண்டவன் சீக்கிரம் நல்ல புத்தியை கொடுக்கட்டும். கோயில் கூடையப்போ ஏதாவது ஒன்று செய்யி, சாமிக்கு ஏதாவது நேர்ந்துக்கோ. இப்படி என் மாவா வாழ்க்கையை சரி பண்ணு, என் மாவா புருஷன் கொஞ்சம் நல்ல புத்தியோட வரட்டும்னு சொல்லி நேர்ந்துக்கோ. அப்பமா அந்த பெயர் சரியாவதானான்னு பார்ப்போம். அதான் நினைச்சிருக்கோம்க்கா. மனசே பாரமா இருந்தது. இப்போ உங்ககிட்ட பேசினப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏதா இருந்தாலும் எட்ட கெட்ட வந்துங்கண்ணா பேசிக்கோட்டி. நாங்க தானே. ஆமாக்கா, சங்கடத்தை மனசுல வச்சுக்கிட்டே இருந்தேன்னா என்னத்துக்கு ஆக. உனக்கு என்னமோ கெதிலாம போயிட்டுனா அப்புறம் பிள்ளைகளை யார் பார்க்க. சந்தோஷமான விஷயமா இருந்தா அதை வெளியில சொன்னா பல மடங்கு பெருகும். இப்படி மனசுல கவலையை வச்சுக்கிட்டு இருந்தானே எங்களை மாதிரி ஆள்கிட்ட சொன்னா தானே அந்த கவலை பாதியா குறையும். மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தானா தாங்குவியா நீ? தாங்க முடியாம தம்பி ஒரு படியா வருது எனக்கு. எனக்கும் 2 நாளா நெஞ்சு குத்துது, எனக்கா வலிச்சுக்கிட்டு தான் வருது. எனக்கும் பயமா தான் இருக்கு. நம்ம இருக்கோம் பிள்ளைக்கு ஆறுதல் சொல்லதுக்காவது. நம்மளும் போய் சேர்ந்துட்டோம்னா நம்ம பிள்ளைக்கு யார் ஆறுதலா இருப்பான்னு அதை நினைச்சு வேற பயமா இருக்கு. இப்போ மூத்தம்மாவா பெத்திக்கு கல்யாண வயசு வந்துட்டாட்டி? ஆமாக்கா, படிப்பெல்லாம் முடிச்சுட்டா. சரி இனிமே கல்யாணம் முடிச்சு வைக்க வேண்டியதான். அவ இன்னும் வசதின்னு தேடிக்கிட்டு இருக்கா. நான் தான் சொன்னேன், ஏட்டி நம்ம தங்கச்சியே வசதியான இடமும் கெட்டி கொடுத்து தான் சீரழிஞ்சிட்டடக்கா. வசதியே வேண்டாம், நல்ல குறைஞ்ச வருமானமா இருந்தாலும் சரி, நிம்மதியான வாழ்க்கை இருந்தா போதும். அப்படி பாரு அப்படின்னு இருக்கேன். நான் அவளுக்கு எப்படி அமைய போதோ தெரியல. என்ன எல்லாரும் பெரிய ரவுண்டா உட்காந்து பேசிட்டு இருக்கிய? சும்மா தம்மா கோயிலுக்கு வந்தோம், அப்படியே அக்கா கூப்பிட்டாலன்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். சரி சரி. மேகலா எப்போ வந்தா ஊர்ல இருந்து? நான் நேற்று வந்தா. மேனியா நல்லா இருக்கேலா? நல்லா இருக்கம்மா. ஆமா அவளுங்க அவ வீட்டுல பக்கத்து வீட்டு பிள்ளைகளோட விளாண்டுட்டு இருக்கா. மினியும் நான் அம்மாவும் தான் கோயிலுக்கு சாமி கும்பிடலான்னு வந்தோம். சரி சரி. உன் வீட்டுல வீட்டுக்காரர் எல்லாரும் நல்லா இருக்காவளா? நல்லா இருக்காவோ. என்ன லட்சுமி இந்நேரம் வந்திருக்கா? இன்னைக்கு சாயங்காலம் நம்ம கோயில பூசை கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கேன் சித்தி. அதான் வந்து சொல்லிட்டு போமேன்னு வந்தேன். என்னம்மா திடீர்னு? ஒன்னும் இல்ல சித்தி, எல்லாம் கிருஷ்ணா காட்டி தான். நல்ல பொண்ணு அமைஞ்சு நல்ல நேரத்துல கல்யாணம் முடியணும் பார்த்தேலா. அதான் அன்னைக்கு சொன்னா எங்க ஊர்ல ஒரு பொண்ணு இருக்கு, கிருஷ்ணாவுக்கு பொருத்தமா இருக்கும்க்கா அப்படின்னா. சரி அதான் முதல்ல பொண்ணு பார்க்க போறோம். அதுக்கு முன்ன பிள்ளையார் கோயில பூசை கொடுத்து சாமி கும்பிட்டுட்டு போமே அப்படின்னு தான் இன்னைக்கு பூசை கொடுக்கலான்னு வந்து சொல்ல வந்தேன். லட்சுமி அக்கா பரவாயில்லையா? வார மருமலுக்காண்டி பிரார்த்தனை எல்லாம் பலமா இருக்கு. ஆமா சும்மாவா, நம்ம வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வரப்போறான். அது எவ்வளவு பெரிய விஷயம். அதான் பிள்ளையார் கோயில சாமியை கும்பிட்டுட்டு பொண்ணு தர ஆரம்பம்னு நினைச்சிருக்கேன். கடவுள் என்ன வழி விடுதாரோ பாப்போம். பேர எங்க வேலை பார்க்கவுமா? மெட்ராஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஒரு 10-20 நாள் லீவ்ல வந்திருக்கான் வீட்டுக்கு. அப்படியா? நிரந்தரமா மெட்ராஸ்ல தான் இருப்பாவளோ? அது தெரியல. மெட்ராஸ்ல இருக்க வேலை நல்ல வேலை தான். ஆனா எனக்கு அவனை அங்கேயே இருக்க சொல்றதுக்கு சங்கடமா இருக்கு. நம்மளோட பிள்ளை இருந்தா நல்லா இருக்குமே நினைக்கேன். அதான் நம்ம ராசு இருக்காம்ல, அவன் வேலை பார்க்க கம்பெனிலேயே வேலை இருந்தா சொல்லுதம்னு சொல்லியிருக்கான். அவன் என்னைக்கு சொல்றானோ அன்னைக்கு இவனை இன்டர்வியூ அனுப்பிட்டு அந்த அன்னைக்கு வேலை இங்கேயே கிடைச்சிட்டுனா ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லாட்டா மெட்ராஸ்ல தான் இருப்பாவோ. பிற என்ன செய்ய? சரி சரி. மெட்ராஸ்ல போய் கிடக்கிறதுக்கு இங்கிட்டு கூடி கிடைச்சிச்சுன்னா நல்லா இருக்கும்ல. ஆமா அதான் நினைச்சிருக்கேன். சின்ன பொண்ணு ராசிட்ட சொல்லிட்டியா? சொன்னம்க்கா. சரின்னு இருக்காவே. ஆபீஸ்ல வேலை இருக்க மாதிரி தான் இருக்கும். நான் ஒரு வார்த்தை கேட்டுட்டு நாளைக்கு சொல்லிட்டு இருக்காவே. அநேகமா நாளா கழிச்சு கிருஷ்ணா இன்டர்வியூக்கு போனா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி சரிங்க. ஆமா கேட்டு சொல்லு என்ன. சரிக்கா. சரி எல்லாரும் இருங்க, நான் வாரேன். கொஞ்சம் வேலை இருக்கு தொழுவத்துல. சரிம்மா பார்த்து போயிட்டு வா. ஏக்கா லட்சுமி இப்ப நல்லா பரவாயில்ல என்ன? குடிகார வீட்டுக்காரரை வச்சுக்கிட்டு இம்பிட்டு தூரம் ஓரளவுக்கு அவனை படிக்க வச்சு ஆளாக்கி வேலை பார்க்க அளவுக்கு கொண்டு வந்துட்டாள் என்ன? ஆமா அவ புருஷன் இன்னமும் அலங்காத்திரத்துல குடிச்சிட்டு தான் கிடப்பான். இவ அதெல்லாம் அசரமாட்டா. வெளியில தள்ளி கதை அடைச்சிட்டு பேசாட்டி தூங்கிடுவா. பிறகு என்ன செய்ய? இவன் மாவே நல்ல குணமோக்கா? ஆமா டீ நல்ல குணம் தான், நல்ல அமைதியான பையன். சரி சரி. சரிக்கா நாங்க போயிட்டு வரோன்னே.
ஏன் டீ இறையன் காப்பி போட சொல்லி குடிச்சிட்டு போ. ஏம்மா ஒன்றும் வேண்டாம். நாங்கள் வரும்போது தான் வீட்டில் சாப்பிட்டு வந்தோம். 11 மணிக்கிட்ட தான் சாப்பிட்டோம். காலையில் எந்திரிக்கைக்கு நேராயிட்டு 11 மணிக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு வந்தோம். வேற என்ன? சரி, உனக்கு எதுவும் கஷ்டம் நஷ்டம்னா வந்து எங்கிட்ட எதுனா கலந்து பேசிக்கோ. மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு புழுங்கிட்டு கிடக்காத. சரிக்கா, வேற என்ன? எல்லாரும் இருங்க, போயிட்டு வரோம். சரி மக்களே, பார்த்து போயிட்டு வா. இந்த காலத்துலயும் படிச்ச பயிரோட இப்படி இருக்கானுல என்னக்கா? ஆமா உதவியில நம்மளை விட நம்ம பொண்டாட்டி நல்ல பேர்லாம் எடுக்கா. நம்ம கடை வச்சுட்டோம்னு பேர் வாங்கிட்டோம். அவ உழைக்கங்க பேர் வாங்கிட்டாலன்னு கடுப்புல அந்த பேர் பேசியிருக்கான் அந்த பிள்ளைய. எத்தனைய படிச்சாலும் இந்த காட்டாம்புத்தி ஆம்பளை பேர்களுக்கு விட்டு போதான்னு பேரு. வெறும் விளங்காத பேருவோம். எவ்வளே இதெல்லாம் வச்சு பாத்துக்கோ. என் மவம்லாம் எவ்வளவு பெரிய தங்கம்னு. என் புருஷன் தங்கம் தான் தே, ஆனா அவர் தகரத்து பேச்சு தானே கேட்காரு, என் பேச்ச எங்க கேட்காரு? என்ன விலை சொல்ல? யார பார்த்து தகரம்ங்க? அவ சும்மா பொதுவா சொன்னேன் தே. சேர்த்தே நான் போய் சோத்த பொங்குதே, மீன் பிற உலன்ற போதும். திமுரு பிடிச்சவா தகரமா தகரம். இவ பார்த்தாலும் என்னைய தகரம்னு. அவ மாமியாலும் புருஷனும் அமைஞ்ச மாதிரி இவளுக்கு அமைஞ்சிருக்கணும். நானும் என் மவனும் நல்லவனா அமைஞ்சிட்டோம்னா இவளுக்கு அதான் இந்த பேச்சு பேசிட்டு போறா. எவ்வளோ துணிமணி இருக்கு. தினம் துணி துவைச்சாலும் சேர்ந்துருக்குமா. என்ன செஞ்சு கொண்டாடனே தெரியல. சரசக்கா, அந்த வாரலட்சுமி, நான் பாத்ரூம்ல நிக்க. இந்த வாரம் பாரு வாரலட்சுமி, பாத்ரூம்ல துணியை ஊற வச்சுட்டு பாத்துக்கோ. சரி சரி ஏக்கா, அன்னைக்கு சாயங்காலம் பிள்ளையார் கோயில்ல நான் பூசையை கொடுத்துருக்கேன். நீங்களும் பிள்ளையில கூட்டு வந்துருங்க. என்ன லட்சுமி திடீர்னு? மார்கழி மாசமே கொடுக்கணும்னு நினைச்சதானக்கா. இந்த பையன் அங்க இருக்கான், நம்ம என்னத்தை போட்டு கொடுக்கன்னு நான் விட்டுட்டேன். இப்ப இவன் வந்த நேரத்துல எப்பவும் பூசையை கொடுத்துட்டு நாளைக்கு பொண்ணு பார்க்க போகணும்னு நினைச்சிருக்கேன். எங்க இருந்தாலும் அதான் சொன்னால அந்த பொண்ணையா? ஆமாக்கா, நீங்களும் நாளைக்கு வாங்க. நீங்க நான் எல்லாரும் சேர்ந்து போவோம். ஐயா இருக்கட்டும் லட்சுமி, தேவையில்லாம நாமலாம் எதுக்கு? நீ போய் பாரு, உனக்கு மனசுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னை கூப்பிட்டு பேச முடிக்கல, நான் வரேன். ஏக்கா, நீங்க வந்தாதாக்கா கொஞ்சம் கூட குறைய எதுனாலும் பார்த்து பேசுவியா. நல்ல குடும்பமா என்ன எதுன்னு சொல்லுவிய. நீங்க யாருமே இல்லாம போனா எனக்கு கை விடிஞ்சாலும் இருக்கும். சரி, அப்ப நான் அப்பாட்ட பேசிட்டு சொல்லுதேன்னு. அதெல்லாம் அந்த அன்னை போனதான் சொல்லுவாவே. நீங்க நாளை காலையில கிளம்பி வாங்க, நம்ம எல்லாரும் போவோம். சரி லட்சுமி, போயிட்டு வருவோம் அப்போ. சரிக்கா, நான் வரேன்னு. சாயங்காலம் மறக்காம கோயிலுக்கு வந்துருங்க. சரி சரி. மல்லியாக்கா, யாரே உள்ள வாங்க. என்னக்கா, நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க, வா கவிதா, வா. இல்ல இருங்க. நல்லா இருக்கீங்களாக்கா? இருக்கேன்ப்பா. வரலாம்ல, அப்பப்போ 2 பேரும் வரவே இல்லை, ஒரேடியா இருந்துகிட்டிய. எப்போ வந்தவன் 2 மாதத்துக்கு மேல இருக்கும், இப்பதான் வந்திருக்க. ஏன் கவிதா, நீயாவது வந்து போய் இருக்கலாம்ல? எனக்கு பிள்ளைய வச்சுட்டு வர போறதுக்கு முடியாதுலக்கா, அதான் வரவே இல்லை. ஆமா, பிள்ளைங்க அவளை அம்மாட்ட விட்டுட்டு வந்திருக்கேன்க்கா. ஒரே வாந்தி எடுத்துட்டு கிடப்பா. ஒரு நாள் பைக்ல வந்தா 2 நாளுக்கு எரியலாம போயிடும். அதான் வேண்டாம்னு வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன். சரி சரி சரி, 2 பேரும் இருங்க. வந்த கல்லையே நிக்க பாருங்க. என்னங்கா, இதை வாங்கிக்கோங்க. இதெல்லாம் எதுக்குமா வாங்கிட்டு வந்துகிட்டே? சும்மா ஆளா வந்தா போதாதான்? சரி, வெறும் கையோட என்னக்கா வர? கல்யாணமான பிள்ளைய பார்க்க வரோம். பூவு ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வரேன்டாமா, அதான் வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சம். ஐயா, அப்படியா? இங்க 2 பேரும் வீட்டுல இருக்காளா, வெளியில எங்கேயும் இருக்காளாக்கா? வீட்டுல தாமா இருந்தாவோ, நான் கூப்பிடுதேன். சரிக்கா, இதை உள்ள வைங்க. இல்ல, அவ வரவும் அவட்டனா கொடுமா. நீங்க வாங்கி அவட்ட கொடுங்கக்கா. இல்ல இல்ல, நேரடியா நீ அவட்ட கொடுத்துருணுமா. சரிக்கா. சரி, 2 பேரும் இருங்க, நான் காப்பி போட்டு கொண்டாரேன். ஏக்கா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நாங்க இப்பதான் குடிச்சிட்டு வந்தோம். அதனால என்ன, அங்கேயும் காப்பி போடுதே, குடிங்க. இருங்க 2 பேரும், நான் வரேன். ஏங்க என்ன கவி? மல்லியக்கா இன்னும் இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிடவே இல்லைன்னு நினைக்கிறேன். மழை மேல கோமா இருப்பாவோ போல. எதை வச்சு எப்படி சொல்லியா? ஆமாங்க, நம்ம வரவும் நல்லா நம்மகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசினாவோ. மகனும் மருமகளையும் பத்தி பேசின உடனே முகம் வாடி போயிட்டு. அடுத்து பழைய மாதிரி பேச்சு ஓடல. பத்தியெல்லாம் கவனிச்சேலாம் நீங்க? அப்படியா? நான் அந்த அளவுக்கு கவனிக்கல. இருந்தாலும் கோவம் இருக்குதானே செய்யும். சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணிட்டு வந்தா பிறகு கோவப்பட மாட்டாவளா? ஆமா, சொன்னாலும் சொல்லட்டும். அந்த பையன் அப்படியே அமைதியா இருந்துட்டு கல்யாணம் முடிச்சுட்டு வந்தா யாருக்கு தான் பிடிக்கும்? சரி, நடந்தது நடந்துட்டு 2 பேருக்கும் பிடிச்சது கல்யாணம் முடிச்சுட்டாவோ. இனி எங்க ஓனர் அவகிட்டயே இல்லாட்டா சிவாகிட்டே நீ தேவையில்லாம இப்படி கல்யாணம் முடிச்சுட்டே வச்சுட்டேன்னு எதுவும் சொல்லிடாத. பாவம் மான சங்கடப்பட்டு போறாவோ. ஐயா, நான் எங்க அப்படிலாம் சொல்ல போறேன்? உங்ககிட்ட சொல்லுங்க, அது மட்டும் எப்படி பேசணும்? சொல்ல மாட்டா, இருந்தாலும் ஒரு வார்த்தைக்கு சொன்னேன். ஒரே இழிப்பு வேலை தான் எப்ப பார்த்தாலும். ஏமா உள்ளவாமா? அயில வந்திருக்கான், வான்னு கேட்கணும். அவ சொல்லதான் வந்தேன். எங்க அயில நம்ம எங்க கடையில வேலை பார்க்க தானே? ஆமா மகா. ஏங்க, அவ வந்ததுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? முகமே மாறிட்டு. அதுக்கு இல்ல மகா, அம்மா அப்படி ஒரேடியா பேசாமலே இருக்காளுன்னு நினைச்சு கவலையா இருக்கு. ஐயா, அதுக்கு அதெல்லாம் ஒரு விஷயமா? அதான் இப்படி வந்து பேசிக்கிட்டுதாவல்ல, ஒரேடியா பேசாமல இருக்காவே. மத்த அம்மா அப்பாவா இருந்தா வீட்டை விட்டே துரத்திடுவாங்க. அப்படி இல்லாம நம்ம அத்தை நம்மள வீட்டோட தான் வச்சிருக்காவோ, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. சரி வாங்க, ஐல நின்று போய் என்ன ஏதுன்னு பேசுவோம். எனக்கு அந்த பாப்பாவையும் நல்லா பிடிக்கும். போய் அந்த பாப்பாவை தூக்கி கொஞ்சணும்னு ஆசையா இருக்கு. சீக்கிரம் வாங்க போவோம். மகா, உனக்கு குட்டி பிள்ளைலாம் நல்லா பிடிக்குமோ? என்னங்க கேள்வி இது? குட்டி பிள்ளைல யாருக்கு தான் பிடிக்காது? எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். எங்க தெருவுல எல்லாம் யார் குழந்தை பெற்றிருந்தாலும் அவ வீட்டுல போய் இருந்துக்கிடுவேன். சின்ன பிள்ளைல ரோட்ல ஒரு சின்ன பிள்ளைல போட மாட்டேனா, தூக்கி தூக்கி வச்சுக்கிடுவேன். வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விளையாண்டு கிடப்பேன். எங்க ஆச்சி ஏசுவா, ஏட்டி யார் வீட்டு பிள்ளைய தூக்கிட்டு வந்தியோ தெரியல, பிள்ளைல கீழே விழுந்துட்டா நம்மள ஏசுவால் வட்டி கொண்டு போய் விட்டுன்னு ஏசுவா. விடையே மாட்டேனா, வீட்டுல வச்சு ரொம்ப நேரமா விளையாண்டுட்டே இருப்பேன். எனக்கு பிள்ளைன்னா அவ்வளவு பிடிக்கும். நான் போய் எவ்வளவு வாங்கன்னு கேட்க, நீங்க பின்னாடியே வாங்க. சரி, அண்ணன்ட்ட போய் பேசுவோம். அவன் என்ன ஏத்தி ஏச போறானோ தெரியல. கல்யாணம் முடிச்சதை ஒரு வார்த்தை கூட வந்துட்டு சொல்லல. சட்டையை போட்டு போவோம். வாங்க ஐலண்ணே, அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
எனக்கு என்னன்னே குறை, நல்லா இருக்கேன். மாண்ணே வாங்கக்கா. எந்தோட எப்படி இருக்கியா? நல்லா இருக்கேல? நல்லா இருக்கோம்க்கா. குட்டி பாப்பா கூட்டு வரலையோ? அவ தூங்கிட்டு இருக்காமா. இப்ப பைக்ல கூட்டு வந்தோம்னா வாமிட் எடுப்பான்னு சொல்லிட்டு எங்க அம்மாட்ட விட்டுட்டு வந்திருக்கேன். ஐயா அப்படியா? ஐலனே வந்திருக்கவன்னு சொன்ன உடனே நான் அந்த அன்னைக்கு பாப்பாவையும் கூட்டு வந்திருப்பீங்களான்னு நினைச்சேன். அதுக்கு என்ன, ஒரு நாள் 2 பேரும் எங்க வீட்டுக்கு வாங்க, ஒரு நாள் பூரா பாப்பா கூடயே இருக்கலாம் நீங்க. சரிண்ணே. இந்த மாதிரி வாங்கிக்கோ. இருக்கட்டுக்கா, பரவாயில்ல. வாங்கிக்கோமா. பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தேன், தலையில எடுத்து வச்சுக்கோண்ணே. சரிக்கா. 2 பேரும் உட்காருங்கக்கா. என்ன அப்பா கடைக்கெல்லாம் வந்தாவளா? இன்னைக்குதாம்மா வந்தாவோ. நல்லா இருக்காவளா? நல்லா இருக்காவோ, கொஞ்சம் கவலையா இருக்காவோ. இத்தனை நாளா கடைக்கு வரவே இல்லை, இன்னைக்குதான் வந்தாவோ. அந்தானித்தான் அவ்வளோ கடையில இருத்தி வச்சுட்டு நான் இன்னைக்கு உங்களை பாப்பமேன்ட்டு வந்தேன். கெரியா இருக்காவளானே? உடம்புக்கு ஒன்றும் இல்லல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நல்லாதான் இருக்காவோ. நாங்க 2 பேரும் காப்பி எடுத்துக்கோங்க. அந்த அண்ணன் எங்கக்கா? அவளுக்கு இன்னைக்கு வயக்காட்ட வேலைன்னு போயிருக்காவுமா. காலையில ஒரு 11 மணிக்கு பிறதான் போனாவோ. சரி சரி. மல்லியா, ஐலு, கவிதா எப்போ வந்திய? இப்பதாக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தோம். சிவா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாங்க பாக்கிறதுக்கு வரவே இல்லைல்ல, அதான் பாத்துட்டு போமேன்னு வந்தோம். அப்படியா? சரி சரி, நல்லதா போச்சு. நான் இன்னைக்கு சாயங்காலம் நம்ம ஊர் பிள்ளையார் கோயில பூசை கொடுத்துருக்கேன். 2 பேரும் வந்துருங்க என்ன? சரிக்கா, கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டு வராம இருந்துடாது என்ன? இல்லக்கா, கண்டிப்பா வரோம். கிருஷ்ணா நினைச்சுதான் வீட்டுல. அவன் என்ன வீட்டுல இருக்கான்? அவனுக்கு நாளைக்கு பொண்ணு பார்க்க போலாம்னு இருக்கோம். அதான் இன்னைக்கு சாயந்தரம் பூசை கொடுத்து சாமி விட்டுட்டு நாளையில இருந்து ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் பொண்ணு பார்க்கறதுக்கு. சரி சரி. அப்படியே லட்சுமி அக்கா, நாளைக்கு பொண்ணு பார்க்க போறிய? ஆமா மல்லியா, நாளையில இருந்து பொண்ணு பார்க்கலான்னு இருக்கோம்ல. அதான் ஒரு பொண்ணு சொல்லியிருக்கா, நாளைக்கு போய் பார்க்க போறோம். அதான் இன்னைக்கே சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாளையில இருந்து ஆரம்பிப்போம்னு நினைச்சிருக்கேன். சரி, நீங்களாவது நல்லபடியா கும்பிட்டு நல்ல மருமலா தேடி கொண்டு வாங்க. ஆமா. ஏன் மகா, சிவா நீங்களும் வந்துருங்க என்னப்பா சாயங்காலம் சாமி கும்பிட. சரி தே. சரி, நான் வேற என்ன வேலை கிடக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் மல்லியாட்டையும் சொல்லுமேன்னு வந்தேன். நல்லதா போச்சு. ஐலு இருந்தா ஐலுட்டையும் சொல்லியாச்சு. ஐலு, நீ வீட்டுக்கு வந்துட்டு போய் கிருஷ்ணா இருக்கம்ல, பேசிட்டு போலாம்ல? இருக்கட்டுக்கா, சாயங்காலம் சாமி கும்பிட வரோம்ல, அப்ப நாங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு தான். அதுவும் சரிதான். அப்போ கண்டிப்பா வந்துருங்க என்ன? கவிதா நீ வந்துரு. வாரம்க்கா. பிள்ளைய கூட்டு வாங்க. ஏன் இப்போ பிள்ளைய தூக்கிட்டு வரலையோ? அவளுக்கு சரியாவே இல்ல, அம்மா பார்க்க சொல்லிட்டு விட்டுட்டு வந்திருக்கேன்க்கா. சரி சரி, சாயங்காலம் கூட்டிட்டு வா. பிள்ளையார் கோயில திண்ணற பசுனா பிள்ளைக்கு நல்லா இருக்கும். சரிக்கா, கூட்டிட்டு வரேன். சரி, நான் வரேன்னு. சரிக்கா, நாங்களும் அப்படியே கிளம்புதோம். ஏன் இருங்கப்பா, சாப்பிட்டு போலாம். நீங்க வந்த உடனே சாப்பிட சொல்லலாம்னு பார்த்தேன். கொஞ்சம் நேரம் ஆகுமே அப்படின்னு தான் காப்பியை கொடுத்தேன். ஒரு 1/2 மணி நேரத்துல சாப்பாடு ரெடியா இருந்து சாப்பிட்டுட்டு போலாம். இருங்க. இருக்கட்டுக்கா, இன்னொரு நாள் வந்து சாப்பிடுதோம். இந்த ஒரு வாரமா எங்க ஓனர் கடைக்கு வரவே இல்லை. அத்தனை வேலையும் நானே பார்க்க மாதிரி ஆயிட்டு கொஞ்சம் தூக்கமும் இல்லை சரியா. இன்னைக்கு தான் வந்தாவோ. அன்னைக்கு தான் சரி இன்னைக்கு லீவ் எடுத்துட்டு இவ்வளோ பார்த்துட்டு போமேன்னு வந்தேன். நீ வீட்டில் போய் கொஞ்சம் தூங்கி எந்திக்கணும், அப்புறம் சாயங்காலமா சாமி கும்பிடுறதுக்கு வரணும். போயிட்டு வரோம்னாக்கா, இன்னொரு நாள் வரோம். சரி, அப்போ பார்த்து போயிட்டு வாங்க. சாயங்காலம் வரையிலையாவது பிள்ளைய தூக்கிட்டு வா என்ன கவிதா? சரிக்கா. சிவா போயிட்டு வரோன்னு சாயங்காலம் பார்ப்போம். சரினே, பார்த்து போயிட்டு வா. எல்லாரும் இருங்க, போயிட்டு வரோம். மகா, முகமே சரியில்லையா? என்னாச்சு? பொண்டாட்டி பிறத்தையே போறான் பேரு. இப்படி மாறுவோம்னு நினைச்சே பார்க்கல. சே, என்னால அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டம். ஏமாக்கா, முகமே சரியில்லை, நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்தா திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டா? இல்லைங்க, அப்பா கடைக்கு வந்தே 1 வாரத்துக்கு மேலாவது அந்த அண்ணன் சொன்னாவுல்ல. ஆமா. எங்க அப்பா கடைக்கு போகாம வீட்டுல இருந்ததே இல்லைங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சு எங்க அப்பா வீட்லயே இருக்க மாட்டாவோ, வேலைன்னு ஓடிட்டே தான் இருப்பாவோ. இப்ப என்னால தானுங்க 1 வாரமா வெளியில எங்கேயும் தலை காட்ட முடியாம வீட்லயே இருந்திருக்காவோ. அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்னு அதான் அப்பாவை நினைச்சு ஒரே வருத்தமா இருக்கு. கவலைப்படாத மக்கா, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். எங்க அப்பாவை பார்க்கணும் போல இருக்குங்க. நாளைக்கு அது போய் பார்த்துட்டு வருமா? அதுக்கு என்ன மக்கா, இப்பவே நாளும் போவோம். இல்லைங்க, அப்பா ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் கடைக்கு வந்திருப்பாவ. நாளைக்கு காலையில போய் பார்த்துட்டு வருமா? சரிம்மா, கண்டிப்பா கூட்டு போறேன். வீட்டுக்கு போக வேண்டாம், அக்கம் பக்கத்துல எல்லாரும் என்னென்னு பாத்துக்கிட்டு இருப்பாவோ. நேரா கடைக்கு போய் பார்ப்போம்னு. சரிம்மா, நீ சொல்ற மாதிரியே கூட்டு போறேன். எங்க அப்பாவை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம்லாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மக்கா, கூடிய சீக்கிரமே அவங்க நம்மளை ஏத்துக்கிடுவாங்க. எப்படி சொல்லுதிய? உறுப்பு யாரனோ பேத்தியோ பெத்தவோ கையில குடுத்துட்டோன்னு வைங்க, அந்த அன்னைக்கு நம்மள ஏத்துக்கிடுவாங்க. ஏங்க? ஆமா மக்கா, நெசமாதான். பாங்க. சின்ன பிள்ளை மாதிரி திடீர்னு கவலைப்படியா, திடீர்னு சிரிச்சு விளையாடுதா, என்ன சொல்லனே தெரியல. போ, நீயே எப்படி சின்ன பிள்ளையா இருந்தனா அடுத்து நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா எப்படி பாப்ப நீ? எங்க சும்மா இருங்க, அதையே சொல்லாதீங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. உனக்காக நான் இருப்பேன், நிழலாக நான் வச்சேன்.